Hello all, how are you? ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 170+ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு 30 days ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை அப்படின்னா கூட அதை படிச்சிட்டோன்னாலே நமக்கு ஓரளவே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஏன்னா 70 days அப்படின்னு போட வேணாம், 60 daysன்னு போட்டால் நம்ம லாங் டைம் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் ப்ரிப்பரேஷனாக எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோங்கிறத பார்த்து 30 days கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 30 daysக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஷெடியூல் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 30 days ஸ்டடி பிளான் போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து என்ன தான் நம்ம நோட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட பிளானர் இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாகவே எக்ஸிக்யூட்டிவ் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்காக தான் ஒரு வீடியோ. இது என்ன, நானும் ஒரு கேட்டகரி தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டிப்ஸ் டு ஹவு டு கெட் அ 70+ 170+ மார்க் கிடையாது, கொஸ்டின்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடி பிளானர் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட 30 days ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுற மொபைல் யூசேஜ் வந்து குறைங்க. இப்போ கூட நீங்கள் ஃபோனில் தான் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். ஸோ மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பேடு. இப்போ நீங்கள் மொபைலை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம். படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது 2வது பட்சம். நம்ம வந்து படிக்க தான் தேடுறோம், நம்ம படிக்க தான் போகிறோம்னாலும் அங்கே நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு தேவையில்லாமல் வந்து நிற்கும். நம்ம அதிகம் தான் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைம் கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, நீ என்ன படிக்க போகிற, இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வந்து 18th டேலேருந்து நமக்கு வந்து என்ன ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்சில் வந்து யூனிட் 5 வந்து நம்மளோட ஷெடியூலாக இருக்குது. அப்போ யூனிட் 5ல் வந்து என்னென்ன படிக்கணும், ஏதாவது கண்டென்ட் தேடுறோம், எதாக இருந்தாலும் நைட் உட்காந்து பிளான் பண்ணிடணும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம யூனிட் 5ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ படிக்க போகிறோம், எக்கனாமியில் வந்து ஆர்பிஐ படிக்க போகிறோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி நம்ம வந்து எதுவுமே தெரியாது, நம்ம யூடியூப்பில் தான் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் டு டிசைட் என்னென்னலாம் நீ யூடியூப்பில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேப்பர் எடு, நீ யூடியூப்பில் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸாக எல்லாமே. ஸோ யூடியூப் கிளாஸஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் என்னென்ன பார்க்கணுங்கிறத எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் நீங்கள் நோட்ஸாக இருக்கலாம், டவுட்ஸாக இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு எது படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும், நாட் அட் ஆல் எவ்ரிதிங். இப்போ நீங்கள் உள்ளே போனாலும் நிறையா வீடியோஸ் வரும். இந்த டைமில் நிறையா பேர் எப்படி படிக்கலாம் நிறையா போடுவாங்க என்ன மாதிரியே. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை நமக்கு. இப்போது தேவைப்படுறது வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ரிப்பரிங் நோட்ஸ் அந்த டைம், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த டைமில் உட்காரோம். இப்போ மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், படிக்க போகும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு கிளாஸ் தான் லிசன் பண்ண போகிறோன்னா நைட்டு வந்து தூங்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஃபோன் பார்ப்போம் கொஞ்சம் நேரமாச்சு. ஸோ அந்த டைம்லேயே நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம், எந்தெந்த கிளாஸு எந்தெந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து வாட்ச் லேட்டர் ஆர் சேவ் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க வரிசையாக. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதோ அதை அப்படியே கிளாஸை பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மொபைல் யூசேஜ் டைமில் என்னென்ன படிக்கணுமோ படிக்கிறதுக்கு தேவையானது ப்ளஸ் நீங்கள் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சா கூட அந்த டைமில் உட்காந்து எல்லாமே பார்த்து முடிச்சுக்கணும். படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பிரிச்சிடணும். ஸோ ஸ்டடி டைம் அந்த டைமில் ஃபோனே வரவே கூடாது பக்கத்தில். நீங்கள் நோட்ஸில் இருக்கிறத மட்டும் தான் படிக்கணும். என்ன டவுட்டாக இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் யூசேஜ் டைம் இருக்கும்ல, அப்பப்போ நம்ம அந்த டவுட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டடி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு படிக்கிறோம், என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, என்னென்ன படிக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் படித்து நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணி ஸ்டடி அண்ட் ரைட் மெத்தட் மாதிரி படித்து நல்லா எழுதியும் பார்த்துருங்க. ஸோ இதான் விஷயம். இப்போ டைம் கிளாஸிஃபிகேஷன் தான் எனக்குலாம் வந்து பெரிய மைனஸாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறதுனா லைக் ஏதாவது ஒரு டாபிக் தேடி நம்ம யூடியூப்குள்ளே போவோம். பட் ஆனால் அப்போ தான் ஏதாவது ப்ரோமோ வரும், சீரியல் ப்ரோமோ வரும், இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ் வரும், மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸாக வரும். அதை பார்த்துட்டே இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு அதையே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதே எதுவுமே பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து மொபைல் யூசேஜ் டைம் நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம்ல. இப்போ நம்ம வரோம் மேலே படிக்க வரோம், ஒரு ரூம்குள்ளே போய் உட்கார போகிறோன்னா இப்போ 1 hour போகிறோன்னா மேபி 30 minutes பிரிச்சுக்கலாம். 30 minutes நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த 30 minutes என்ன நோட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை அடுத்த 30 minutes படிக்கணும், அடுத்த 30 minutes அப்படி கூட பிரிச்சுக்கலாம். இல்லையா 1 hour கிளாஸ் இருக்கா, 1 hour கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண மூடி வச்சுட்டு ஃபோனையும் தூக்கி ஓரமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்தீங்க என்னன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் மொபைல் யூசேஜ் டைமும் குறையும், உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குவிக் ரிவிஷன்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை லைட்டாக ஒரு கிளான்ஸ் கடை திருப்பி பார்த்துருங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு. அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. டெஸ்ட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரியாவது நம்ம டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துடணும் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டெய்லி பிளான் போடுங்க. என்னெல்லாம் நீங்கள் என்னென்ன இன்னைக்கு பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேலை இருக்குது, குளிக்கணுமா, பல்லு விளக்கணுமா, இல்லைக்கு அந்த மாதிரி உங்களுக்குன்னு பர்சனலாக என்னென்ன ஒர்க் இருக்குது, வெளியே போகணும், பேங்க்கு போகணும், இந்த மாதிரி வீட்டில் சமைக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி என்ன வேலை இருக்கோ அது எல்லாமே போட்டுட்டு எவ்வளோ நேரம் நமக்கு டைம் கிடைக்கிது படிக்கிறதுக்கு. 2 hours கிடைக்குதா, 3 hours கிடைக்குதா, 4 hours கிடைக்குதான்னு பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு கிடைக்குதே. ஸோ அப்போ அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி படிக்கிறது, அந்த டைமில் நம்ம வந்து எப்படி எந்த டைமில் நோட்ஸ் எடுக்கிறது, எந்த டைமில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக டைம் வந்து மேனேஜ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக வந்து ரிவிஷன் சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம படித்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை உட்காந்து ஒரு குயிக் ரிவிஷன் வந்து விட்டுறணும். நல்லா என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குயிக்காக ரிவிஷன் விட்டுருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெஸ்ட்டும் நல்லா போட்டு பார்த்துருங்க கரெக்டாக. ஓகேங்களா? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி நம்ம வந்து படிச்சுட்டு தானே இருக்கோம், படிச்சிடலாம் இன்ஷால்லா, பார்க்கலாம், நம்ம பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து we can do it அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே போதும். நம்ம வந்து அதை தேடிட்டு இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்லாம் இப்போ மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை நினைக்கிறோம், நம்மளும் அதை நினைக்காதா நமக்கு வரும். ஸோ சக்ஸஸ் இஸ் அவர். ஸோ கொஞ்சம் நீங்கள் கீப் ஒர்க் ஹார்டு. நீங்கள் அந்த ஃபோன் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பல விஷயம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீக் போயிடுச்சு, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் திஸ் வீக். இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீக்லேருந்து போகலாம். ஸோ ஜியோகிராஃபி தான் நமக்கு பெண்டிங் இருக்கும், அது பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக போனீங்கனாலே நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ வீக்லி பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து படிங்க. படிக்கிறத தெளிவாக படிங்க. கொஞ்சமாக படித்தாலும் நல்லா படிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ வந்து நல்லா படிச்சிங்கனாலே போதும். முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க, ரிவிஷன் பண்ணிடுங்க. மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. அதை நீங்கள் வந்து குறைங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய இருக்கும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. பட் ஆனால் யூஸ் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபாலோ து ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதோ படிச்சுட்டே போயிட்டீங்கன்னா போதும். ஏதோ ஒரு ஸ்டடி பிளான் ஏதோ ஒன்று பிக் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா நீங்கள் இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு இதையும் அதையும் சேர்த்து படித்தா நம்ம நிறையா படிச்சிடலாம் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே ஃபாலோ பண்ண வேணும். அட்லீஸ்ட் இல்லை வேறு ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இதை கூட ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண மட்டும் தான் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இந்த ஸ்டடி பிளானில் பாதி அரைகுறை, அந்த ஸ்டடி பிளானில் பாதி அரைகுறை அப்படின்னா நம்ம அரைகுறையாக தான் இருப்போம், சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்கள், முடியும். ஸோ சக்ஸஸ் இஸ் அவர்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.